ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எப்படின்னா, இப்போ நம்ம குடும்பத்தில் யாருக்கான உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்க. நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம், அப்பா உடம்ப பார்த்துக்கப்பா, ரொம்ப நடக்காத, தெருவெல்லாம் போகாத, ராத்திரி ஆச்சுன்னா சீக்கிரம் படுத்துடு, ஆகாரத்தை நல்லா சாப்பிடு, உடம்பு வீக்காக இருக்க நம்ம சொல்லுவோம், அப்பா கிட்ட சொல்லுவோம். அல்லது குடும்பத்தில் வேற யாரான ஒருத்தர அவருக்கு நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். குடும்பத்தில் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது சகஜம். குடும்பத்தை யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா நம்ம சொல்லுவோம் உடனே, ஜாக்கிரதை, பார்த்துக்கோ, வேலை வேலைக்கு மருந்து சாப்பிடு, இந்த கஷாயத்தை சாப்பிடு, எல்லாம் நம்ம சொல்லி அனுப்புவோம். மகாபரிவாளை தரிசனம் பண்ண போறோமே, மகாபரிவா வாழ்ந்த காலத்துல பெரியவாளை தரிசனம் பண்ண போகிற போது எல்லாரும் அவாவா பிரச்சனைய, அவாவா கவலைய பெரியவாட்ட சொல்லி அதற்கு தீர்வு கேட்பார்களே தவிர, பெரியவா சௌக்கியமா இருக்காளா, பெரியவா வேலை வேலைக்கு பிட்சை எடுத்துக்கிறாளா, பெரியவா ராத்திரி நன்னா ஓய்வு எடுக்கிறாளா, பெரியவாளுக்கு வர்ற பக்தாலாம் தொந்தரவு தராம இருக்காளா, இதெல்லாம் பத்தி யாரான்னு ஒருத்தர் கவலைப்பட்டிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கல? கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கபாலி கோவிலுக்கு போறோம், மயிலாப்பூர் போறோம். நம்ம இன்னைக்கு ராத்திரி எங்க சாப்பிடுறது பிளான் பண்ணிருப்போம். மயிலாப்பூர் மாட வீதிகளில் போனீங்கன்னா தடுக்கி விழுத்த ஹோட்டல், தடுக்கி விழுத்த ஃபுட்டு மயிலாப்பூர்ல. நம்ம கோவிலுக்குள்ள போறோம்னா சாமியை தரிசனம் பண்ணி வச்சுட்டு எங்க சாப்பிடுறது எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். மகாபெரியோட தரிசனம் பண்ண போறோமே, இவர் சாப்பிட்டு பாரு, உட்காந்து பேசிட்டு இருக்காரு, 4 மணி நேரமா இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு பெரியவா ஆகாரம் எடுத்துட்டு இருப்பாரோ, நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோமே. நம்ம போறோம், நம்ம கவலை, நம்ம வயிற்று வலி, நம்ம பிரச்சனை, அவற்றை சொல்லிட்டு பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பெரியவா, இந்த வேலை எப்படி எனக்கு கிடைக்கணும் பெரியவா, என் பொண்ணுக்கு இந்த பெரிய இடத்தை சம்மந்தம் அப்படியும் கிடைக்கணும் பெரியவா, வேலை ஆரம்பிச்சுட்டேன், லோன் கிடைக்கல பெரியவா, லோன் கிடைக்கணும் பெரியவா, நம்ம பிரச்சனையத்தான் சொல்லுவோம். அங்க பெரியவளை பத்தி கவலைப்பட மாட்டோம். இந்த நெய்வேலி மகாலிங்கம் சொன்னேனே, அவர் பெரியவாளை பத்தி தான் கவலைப்படுவார். அவர் சொல்லுவார், பெரியவாட்டியே பேசுவார், டைரக்டா பேசுவார். பெரியவாளை அப்பான்னு சொல்லுவார். அப்பா நான் சொன்ன கேட்கணும். இப்ப நம்ம வீட்டுல நம்ம அப்பா ஒரு உடல் நலம் குன்றி காணப்படுகிறார்னா, நம்ம அப்பாட்ட உரிமையை சொல்லுவோம், நான் சொல்றது நீ கேட்கணும், நம்ம சொல்றோம். இவர் அப்பான்னு கூடுவார் பெரியவாள். இதே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? என்னது பெரியவா எவ்வளவு பெரிய மகான் அவர் சர்வேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்றோம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம். அப்பாங்கிறது எங்க, ஈஸ்வர ஸ்தானம்ங்கிறது எங்க, குருங்கிறது எங்க? அவருக்கு ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறாருன்னா அது என்னது? அது ஒட்டலையே.
அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கே, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் அப்பன்னு தான் கூப்பிடுவார். பெரியவா லைஃப்பில் ஹாஸ்பிட்டல் கர்நாடகாவில் ஒரு டாக்டர் பெண்மணி, பெரியவா டிவோட்டி, அந்த பெண்மணியும் பெரியவாள் அப்பான்னு தான் கூப்பிடுவார். இவர் அப்பான்னு கூப்பிடுவார். பெரியவாட்ட உரிமையாக பேசிட்டு இருப்பார். அப்பா அப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற போது அங்கே பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற சில அணுக்க தொண்டர்கள்லாம் கோபம் வரும். என்னடா அது, எல்லாம் பெரியவட்ட வர கையெடுத்து கும்பிட்றா, நமஸ்காரம் பண்ணுறா, பிரசாதம் வாங்குறா, பிரச்சனையை சொல்கிறா. இவர் மட்டும் உட்காந்து அப்பா நீங்கள் சாப்பிடணும், அப்பா நீங்கள் தூங்கணும், இவர் மட்டும் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவளுக்கெல்லாம் கோபம் வரும். ஒரு வகையில் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா அது நியாயமாக கூட இருக்கலாம். பெரியவளை எப்படி அப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்படி அப்பான்னு கூப்பிடலாம்? அவர் யாரு? சர்வேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவளுக்கு இந்த அணுக்க தொண்டர்களுக்கு அதான் கோபம் வரும். சரி, யாருக்கு கோபம் வரணும்? பெரியவளுக்கு கோபம் வரணும். மகாலிங்கம் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. இல்லை, எவ்வளோ பேர் பார்க்குற அப்பான்னு இப்படி கூப்பிடுவேன். நான் கிரகஸ்தனை, நான் சன்னியாசி, நான் குடும்பஸ்தனை, நான் குடும்பத்தோடு இருக்கேனே, அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெரியவா சொல்லலாம், பெரியவா சொல்லலையா? அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் சிரிச்சுட்டே கேட்பார். பெரியவர் சிரிச்சுட்டே கேட்பார். ஆக நெய்வேலி மகாலிங்கம் அப்பான்னு கூப்பிடுறத பெரியவா ஏற்றுக்கொண்டார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு பாசத்துல நம்ம விட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி, ஆபீஸ்க்கு போற பெண்மணி வச்சுக்கோ, அப்பா அப்பா நம்மளை கூப்பிடுறதுன்னா பாசம் சொல்லலாம். மகான போய் அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா மகாலிங்கம் அப்படி கூப்பிடுவதை மகாபிரிவா ஏற்றுக்கொண்டார். மகாலிங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. கூட இருக்கிற அணுக்க தொண்டர்கள்ட்டையும் பெரியவா சொல்ல, அவன் அப்பான்னு கூப்பிடான், கூப்பிடாதுன்னு சொல்லல. அதான் நெய்வேலி மகாலிங்கம். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.